நம்முடைய கொடி இந்த மண்ணில் ஏற்ற முடியவில்லை. அது எங்களுக்கு அவமானம் இல்லை, இந்த சமூகத்தில் ஏற்பட்ட அவமானம், இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட அவமானம் எங்களுக்கு இல்லை. சாதியவாதிகள் தான் செய்கிறாங்க. திமுக இந்த சாதியவாதிகளை ஏற்றி விட்டு அவர்களை தூண்டி விட்டு செய்யுதில்ல, அதை சரி பண்ணாமல் இருக்குதுல்ல. அப்போ திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணணும்ல, ஏன் திமுகவை பற்றி மட்டும் பேசுறது இல்லை? விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் நண்பர்கள் இந்த இடத்துலலாம் சீமான் கொடியெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க, நாங்கள் ஏற்ற விட மாட்டோங்க, இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் கோட்டைங்க, இந்த இடத்துல எப்படிங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொடி ஏற்றலான்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க தெரியுங்களா? வன்னியரசு அவர்களை உங்களுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? கருணாநிதி அவர்கள் வந்து நாங்கள் பொது தொகுதி கேட்டோம், பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு கருணாநிதி பேசினாருங்க. எப்படி அங்கே பொதுவான குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு பல பேர் சாதியவாதிகள் பேசுகிறாங்களோ, அப்படி கருணாநிதி அவர்கள் பேசின பேச்சு எங்களுக்கு மிகுந்த வலியை கொடுத்ததுங்கன்னு வன்னியரசு அவர்கள் பேசினார். தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, நேற்று புதிய தலைமுறையில் வட்டமேசை விவாதம் நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து வன்னியரசு அவர்கள் கலந்து கொண்டு பேசியிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் வன்னியரசு அவர்கள் பேசின ஒரு கருத்து தற்போது சமூக வலைதளத்தில் பேசும் பொருளாக இருக்குது. அதாவது வன்னியரசு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் கொடி வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏற்ற விடாமல் தடுக்கிறாங்கன்னா, பறக்க முடியாமல் இருக்குன்னா அதற்கு நாங்கள் வந்து அவமானப்பட வேண்டியதில்லை, ஒட்டுமொத்த சமூகமே அவமானப்படணும் அப்படின்ற மாதிரி வன்னியரசு அவர்கள் பேசியிருந்தார். எதிர்த்தரப்பில் இருந்த ஒருத்தர் வந்து, நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரிதான் வன்னியரசு அவர்களை, அதாவது உங்கள் கட்சி கொடியை ஏற்ற முடியலன்னு சொல்கிறீங்க, அதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் வெக்கப்படணும் தலகுனின்னு நீங்கள் பேசுகிறீங்க, சரிதான். ஆனால் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருப்பது யார்? ஆளுகின்ற கட்சியான திமுக தானே. இதற்கு முன்பு அதிமுக இருந்தது, அதற்கு முன்பு திமுக இருந்தது, இந்த திராவிட கட்சிகள் தானே அதற்கு காரணம் என பேசும்போது அதற்கு வன்னியரசு அவர்கள், அப்போ நீங்கள் பொறுப்பேற்க மாட்டீங்களா, அப்போ உங்களால் பொறுப்பேற்க முடியாதா, நீங்கள் திமுகவை தான் குறை சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதாவது வன்னியரசு சொல்கிறது சரிதாங்க. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி கொடி ஏற்ற முடியல, ஒரு சாதிய காரணத்துக்காக ஒரு அழுக்கு சிந்தனையோட இப்படி யாராச்சும் நடந்து கொண்டா அது தப்பு தான், அது நம்ம நியாயப்படுத்தலை, அது தவறு தான். ஆனால் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, திமுக தானே உருவாக்கி வச்சிருக்கு, ஆளுகின்ற கட்சியாக திமுக இருக்குல்ல, இதை சரி பண்ண முடியுமா முடியாதுங்களா? நீங்களே சொல்லுங்கள். சரி பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதிகாரத்தில் யார் இருக்கா? திமுக தானே இருக்குது. சாதி ஒழிப்பு பேசுறது யார்? திமுக தானே. இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறது யார்? திமுக தானே. பிறகு ஏன் இந்த சமூக பிரச்சனையை இன்று வரை இந்த திமுக சரி செய்யாமல் இருக்குது? இதை வன்னியரசு அவர்கள் கேட்பாரான்னு கேள்வி கேட்டால், ஏன் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? நாங்கள் கேட்குறோம். திமுக கேட்குமான்னு நீங்கள் கேளுங்க, திமுக சரி பண்ணுமான்னு நீங்கள் கேளுங்க. வன்னியரசு அவர்களை பேசுங்க நீங்கள். அதற்கு வன்னியரசு பேசுகிறாரு, எங்க விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை ஏற்ற விடாமல் இருக்கிறது யாருங்க? சாதியவாதிகளா இல்லை வந்து திமுக காரங்களாங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக காரங்க மேலெல்லாம் பழிய போடாதீங்க, இதை செய்கிறது சாதியவாதிகள்ங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுறாரு. சாதியவாதிகள் தான் செய்கிறாங்க. திமுக இந்த சாதியவாதிகளை ஏற்றி விட்டு அவர்களை தூண்டி விட்டு செய்யுதில்ல, அதை சரி பண்ணாமல் இருக்குதுல்ல. அப்போ திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணணும்ல, ஏன் திமுகவை பற்றி மட்டும் பேசுறது இல்லை? எங்கள் கொடியேற்ற விட மாட்டாங்க, எங்கள் கொடியேற்ற விட மாட்டாங்கன்னு பேசுகிறீங்க. ஆனால் இந்த பிரச்சனைக்கு முதன்மையான காரணமாக இருக்கக்கூடிய திமுகவை நோக்கி ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு நாம் வன்னியரசு கிட்ட கேட்டால் அமைதியாகிறாருங்க. அதே போல் நான் ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் திண்டிவனத்தில் இருக்க நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் நான். அதாவதுங்க, விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை ஏற்ற விட மாட்டாங்க, இது சமூகத்துக்கான பிரச்சனைன்னு பேசுகிற வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சி கொடியை பல இடங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் நண்பர்கள் இந்த இடத்துலலாம் சீமான் கொடியெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க, நாங்கள் ஏற்ற விட மாட்டோங்க, இது வந்து விடுதலை சிறுத்தை கட்சியின் கோட்டைங்க, இந்த இடத்துல எப்படிங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொடி ஏற்றலான்னு சொல்லிட்டு எத்தனை இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க தெரியுங்களா? வன்னியரசு அவர்களை உங்களுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்குறீங்க, சீமான் கொடியை ஏற்ற விடாதீங்க, பிரச்சனை பண்ணுங்க, அவர்களை அடித்து விரட்டுங்க. அதாவது நம்ம திண்டிவனத்தில் கடவம்பாக்குன்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் காலையில் ஒரு 9 மணிக்கு கொடியேற்ற போகிறோம். நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் கொடியேற்ற போகிறோம். அந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் நண்பர்கள் எல்லாம் கத்தி அருவாளெல்லாம் வைத்துக்கொண்டு
நீங்கள் இந்த இடத்துல கொடியெல்லாம் ஏற்றக்கூடாது, இது விடுதலை சிறுத்தை கட்சியின் கோட்டை, இந்த இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சி கொடி தான் பறக்கணும், உங்கள் கொடியெல்லாம் நாங்கள் பறக்க விட மாட்டோம். இதற்கு முன்பு பல கட்சி கொடி இருக்குது, அந்த கொடியெல்லாம் ஏன் அகற்றலை நம்ம கேட்கும்போது அதெல்லாம் முன்னாடியே ஏற்றிட்டு போயிட்டாங்க, இனி ஒரு நாட்களில் நாங்கள் உங்களை ஏற்ற விட மாட்டோம், சீமானுடைய அரசியல் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் அதை எதிர்ப்போம் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள், நண்பர்கள், உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் உங்கள் கட்சி கொடியை ஏற்ற விடமாட்டாங்கன்னு நீங்கள் புலம்புறீங்களா? ஆனால் உங்கள் ஆளுங்களே நாம் தமிழர் கட்சி கொடியை பல இடங்களில் ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க, அடக்குமுறையை ஏவி விடுறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் முதல்ல சரி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்போ உங்களுக்கு வந்தால் அது பிரச்சனை, எங்களுக்கு வந்தால் அது பிரச்சனை கிடையாது, அப்படி தானே? என்ன ஒன்றும் புரியலையே. அதாவது உங்கள் கொடியை யாராச்சும் ஏற்ற விடாமல் பிரச்சனை பண்ணால் நாங்கள் குரல் கொடுக்குறோம், முதலாளாக நின்று ஒரு கட்சி கொடியை ஏற்றுறது அவங்க உரிமை, அதை ஏன் தடுக்கிறீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்போம். ஆனால் எங்கள் கட்சி கொடியை ஏற்ற விடாமல் பல இடத்துல நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க, விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க. இதெல்லாம் முதல்ல சரி பண்ணுங்க வன்னியரசு அவர்களை. இதெல்லாம் சரி பண்ண மாட்டாங்க, பின்னாடி இருந்து இவர்கள் தான் இயக்குவாங்க. சீமானுக்கு எதிராக பேசுங்க, சீமான் கட்சி கொடியை பகுதியிலலாம் எந்த பகுதியிலையும் ஏற்ற விடாதீங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணுறதே இவர்கள் தான். ஆனால் வெளியில் மட்டும் பேசுறது, இப்படி வாய் இழிய பேசுறது, இது சமூகத்துக்கான பிரச்சனை, இது எல்லாருமே தலைகுனியணும். எங்கள் கொடியை ஏற்ற விடாததுக்கு நீங்கள் தான் காரணம், முதல்ல நீங்கள் தலைகுனிங்க. அதில் வன்னியரசு அவர்கள் அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசும்போது வெளிப்படுத்துகிறார் பாருங்க, மேல் பாதியில் கோயிலுக்குள்ளே விடாது யாருங்க? திமுகவை விடலை, சாதியவாதிகள் தானே அங்கே விடலை அப்படின்னு பேசுகிறார். சரிதாங்க, சாதியவாதிகள் தான் கோயிலுக்குள்ளே விடலை. ஆனால் ஆட்சி அதிகாரம் எதற்குங்க வச்சுருக்காங்க? சாதியவாதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ளே விடலைன்னா கோயிலுக்கு பூட்டு போட்டுட்டு போகிறது தான் ஆட்சியாளர்களுடைய வேலையா? ஆட்சியாளர்களுடைய வேலை என்ன? ஏன் அந்த மக்களை நீ கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்? அந்த மக்களுக்கும் உரிமை இருக்குது, அவங்க கோயிலுக்குள்ளே சென்று வழிபடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் நிப்பாட்டி அவர்களை அனுப்பி வச்சிருக்கணும்ல கோயிலுக்குள்ளே. அப்படி நீங்கள் செய்திருந்தால் அது சமூக நீதி. ஆனால் அதை செய்யாமல் கோயிலுக்கு நீங்கள் பூட்டை போட்டிங்களே, அது எப்படி சமூக நீதி ஆகும்? அது சமூக அநீதி இல்லையா? அப்போ இதெல்லாம் வன்னியரசு அவர்கள் பேசுவாரா? கேட்பாரா? கேட்க மாட்டார், வாயை மூடிட்டு மௌனமாக இருப்பார். அவர் பாஜகவை எதிர்க்குன்னு பேசுவார், நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசுவார். ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்த்து பேசுவார்னா பேச மாட்டார். இதே வன்னியரசு அவர்கள் இதற்கு முன்பு பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு, கருணாநிதி அவர்கள் நாங்கள் பொது தொகுதி கேட்டோம், பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு கருணாநிதி பேசினாருங்க. எப்படி அங்கே பொதுவான குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு பல பேர் சாதியவாதிகள் பேசுகிறாங்களோ, அப்படி கருணாநிதி அவர்கள் பேசின பேச்சு எங்களுக்கு மிகுந்த வலியை கொடுத்ததுங்கன்னு வன்னியரசு அவர்கள் பேசினார். அப்படி பேசின வன்னியரசு அவர்கள் இன்று திமுகவில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்த்து பேசணுமா பேசக்கூடாதா? மாறா திமுக செய்யக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனத்தை ஆதரிக்கிறீங்க. ஆனால் உங்கள் கொடியை ஏற்ற விடலைன்னா அது சமூகத்துக்கான பிரச்சனை. அப்போ கூட திமுக அதுக்கு காரணம் கிடையாது. என்ன இது ஒன்றும் புரியலையே. அப்போ நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுங்க, திமுகவுக்கு முட்டு கொடுங்க, வேணான்னு சொல்ல. ஒட்டுமொத்த சமூக மக்களையும் இழிவுபடுத்தாதீங்க. ஏன்னா நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னா பல இடத்துல நாம் தமிழர் கட்சி உறவுகளின் கொடி ஏற்ற விட மாட்டீங்க. புதுசாக யாராச்சும் கட்சி தொடங்கி அவங்க கொடி ஏற்றணும்னு செல்லும்போது அவர்களை தடுத்து நிறுத்துறீங்க. கள நிலவரத்தை நான் சொல்கிறேன், நான் ஏதோ பொய் சொல்லணும் அப்படின்னு பேசுகிறதுக்காக பேசலை. நீங்கள் செய்கிற தவறை நான் சுட்டி காட்டுறேன். முதல்ல உங்களை நீங்கள் திருத்துங்க, அதன் பிறகு நீங்கள் பேசலாம். உங்களுக்குள்ளே அவ்வளவு அழுக்க வைத்துக்கொண்டு சமூகத்து மேலே ஒட்டுமொத்த பழியும் சுமத்துறது. ஆனால் இந்த சாதிய பிரச்சனைகளுக்கு இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி போன்ற அந்த கட்சியெல்லாம் கொடியேற்ற விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய இடத்துல, சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்கா? ஆளுகின்ற கட்சி இருக்குல்ல. ஆனால் அதை சரி பண்ணணும்ல, சரி பண்ண மாட்டாங்க. துணை போகிறதே அவங்க தானே, பின்னாடி இருந்து இயக்குறதே இந்த திராவிட கட்சிகள் தானே. இதெல்லாம் நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு தெரியும், தெரிந்தும் அவர் பேச மாட்டார். ஏன்னா திமுகவில் சீட்டு வருது, நோட்டு வருது, அவரும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்ல. போன முறை நின்று தோத்துட்டாரு, இந்த முறை வெற்றி பெறணும்ல. அதற்காக திமுகவுக்கு ஆதரவாக பேசுறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த காணொலி வாயிலாக வன்னியரசு அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரிதான், நேர்மையான குற்றச்சாட்டுகள் தான். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் முதன்மையாக பொறுப்பேற்க வேண்டியது திமுக. ஆனால் நீங்கள் திமுகவை ஆதரித்து கொண்டு மக்கள் மேலே பழி போடுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு நான் கேட்குறேன். திமுகவை எதிர்த்து பேச உங்களுக்கு துணிவு இல்லை, அதனால் அமைதியாக கடந்து போங்க. அதை விட்டுட்டு திமுகவுக்கு வக்காலத்து வாங்காதீங்க, திமுகவுக்கு ஆதரவாக பேசாதீங்க. குறிப்பாக ஊடகத்தில் ஏதாச்சும் வலையொலியில் நேர்காணல் கொடுக்கும்போது மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி கொடியை எங்களை ஏற்ற விட மாட்டாங்க, பல இடத்துல சாதியவாதிகள்னு பேசுகிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கொடியே பல இடத்துல விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்ற விடாமல் இருக்காங்க.
இவர்கள் ஊடகத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, களத்தில் வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. இவர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வழிவொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.